நவரச திலகம் அப்படின்ற படம் உங்கள் கெரியரில் எந்த மாதிரி ஒரு ஆப்ட் ஏற்பட்டு? See, when we go on success or on top, every step is important. This step is also very important. It will definitely let me go to the another step. So, அந்த மாதிரி ஒரு படம் இது. So, I'll give a lot of importance for this movie. It's a full and full comedy படம். Like sense எல்லாமே இருக்கு. So, it's a full masala and commercial movie. Chemistry, செம்மையா chemistry. Like you can see them as a friends in the movie. ஒரு கேடி பையாக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சாலோ அதை பொண்ணு அட்வைஸ் பண்ணாலோ எதை சொல்லுவாலோ அவள் கண்டிப்பாக பேச்சு கேட்பா. பிகாஸ் ஹிஸ் கேரக்டர் இஸ் லைக் அவன் யாருக்கு பேச்சு கேட்க மாட்டார். ஹி வில் நாட் லிசன் டு எனிபடி, நாட் ஈவன் ஹிஸ் ஓன் ஃபாதர். ஓன்லி த ஒன் பர்சன் லிசன் இஸ் மீ. தட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஹி லவ்ஸ் மீ அ லாட். ஸோ அதுதான் இருக்குது. நான் அவருக்கு எப்போவுமே அட்வைஸ் பண்ணுவேன், குடிக்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. வில் டெஃபினெட்லி வாண்ட் டு இட். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். டேரக்டர் வந்து உங்ககிட்ட எந்த மாதிரியான ஒர்க் இந்த படத்தில் அவங்க வாங்கினார்? ஒரு ஹெவியாக ஒர்க் வாங்கலை, இதை மட்டும் இருக்குது. பட் இட் வாஸ் ஹெவி ஒர்க். 55 days வாட் நாட் அ ஜோக் டு டூ இட். அண்ட் இட் வாஸ் பல்கி ஒர்க் டு டூ இட். பட் என்னென்னா எல்லா கேரக்டரும் அவ்வளோ ஹியூமராக இருந்துச்சு. செட்டில்னா இப்படி ஒரு ஃபன்னி, ஒரு ட்ரிப்பில் போகிற இப்படி ஜாலியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. டைரக்டர் சார் ஹாவ் அ ஸ்கிரிப்ட் இன் ஹிஸ் மைண்ட். ஒரு ஃபுல்லாக ஒரு புக் மாதிரி இருக்குது அந்த மைண்டில். ஒரு பேப்பரில் எழுதவே இல்லை. எனவும் கூட தங்கிலீஷில் டயலாக்ஸ் கொடுக்கவே இல்லை. All I have to do is every time I do, I'll take my dialogues one day before night and I'll read it out. அவங்க அதை கொடுக்கல. மார்னிங் கூப்பிட்டு எனக்கு பேசுவார் அந்த டயலாக். I have to catch it from his like on his mouth, that all the dialogues. It was that difficult, but it was easy also because it's very funny. யுத்தம் செயல வந்து மிஸ்கின் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்தில் வந்து இவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மிஸ்கின் சார் மறுபடியும் உங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ஆப்டான ஸ்கிரிப்ட் கூப்பிட்டா நீங்கள் நடிப்பீங்களா? அவர் எந்த மாதிரியான கேரக்டர்? கண்டிப்பாக யார், லைக் சார் ஆல்வேஸ் லவ் த டார்க் சீக்ரெட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் அண்ட் ஆல். டெஃபினெட்லி மிஷ்கின் சார் இஸ் அ ரியலி கிரேட் டிரெக்டர். ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹிம் அகெயின். நவரசம் அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து என்கிட்ட டேரக்டர் சொல்லும்போது நான் இந்த படத்துக்கு வேறு ஒரு டைட்டில் வச்சுருந்தாங்க. அப்போ பாதி படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நவரச திலகம் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்டோட டைட்டில் சார், ப்ளஸ் இது எதுக்காக நீங்கள் வச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ வந்து சொன்னார், நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த ஒரு படத்தில் வர ஒரு கேரக்டர் கூட இந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி டீல் பண்ணுவான். காசு வாங்கின ஒருத்தவன்ட்ட ஒரு மாதிரி டீல் பண்ணுவான், கூடவே மாட்டிட்டு முடிக்கிற நண்பன்ட்ட ஒரு மாதிரி டீல் பண்ணுவான், அந்த லவ்வரோட பாட்டிக்கிட்ட ஒரு மாதிரி டீல் பண்ணுவான், அவங்க அம்மாக்கிட்ட பேசுறது வேறு மாதிரி, அவங்க அப்பாவை பார்த்தாலே நடிக்கிறது வேறு மாதிரி. ஸோ இது மாதிரி வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக இந்த பார்ட்டி பண்ணக்கூடிய நவரசங்களையும் வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் பதர் அப்படின்னாரு. சரிங்க சார், கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணோம். இப்போ மாகாபா ஆனந்த் பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடிக்கும் போது அவர் கூட ஆப்டாக இன்னொரு கேரக்டர் சேர்த்து நடிக்கிறார். இது எப்படி அவர் இயல்பாக டேரக்டர் வந்து சொல்கிறாங்களா என் கூட இன்னொரு கேரக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு? தனியாக ஒரு சிங்கிள் ஹீரோவாக இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. வானவராயன் வல்லவராயன் எடுத்தாலும் அண்ணன் தம்பி கேரக்டர், அதுமாதிரி கேரக்டர். இப்போ இந்த படத்தான் கருணாகரன் நீங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆப்டாக உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கணுமா, இல்லாட்டி நான் தனியாக கொடுத்தேன்னா? இல்லை, காமெடின்னா யாராவது கூட இருந்து தானே ஆகணும். ஸோ அவர் வந்து என்னோடய நண்பர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. முதல் படம் நான் அதில் தம்பி கேரக்டர் பண்ணேன். அந்தந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நீங்கள் பஞ்சு மிட்டாய் படம் பார்த்தீங்கன்னா இதில் 3 பேர். இதில் வந்து யார் ஹீரோ ஹீரோயின் யார் வில்லன்னே சொல்ல முடியாது. ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்படின்லாம் கிடையாது. அது படம் நடிக்கிறது, படம் வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் பதர். இதில் வந்து நான் வந்து தனியாக தான் நடிப்பேன், 4 பேர் இருந்தால் தான் நடிப்பேன், இல்லைன்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்றது சொல்கிறது கிடையாது. வாய்ப்பு என்ன வருது அதை நடிச்சுட்டு போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் எல்லாம் மக்கள் பார்த்துப்பாங்க, எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான். இப்போ ஒரு சில ஹீரோங்க வந்து படம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி? படம் கொடுத்தே ஆகணும்னா புரியல. நடிக்கணும், நம்ம இந்த இயர்க்குள்ளே 2-3 படம் நடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி? ஏன் நான் பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஃபுல்லாகவே வந்து என்னோடய பேஷன், அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலிக்காக தான். இப்போ எனக்கு வந்து பதர் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா, நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வேலை இருக்குது வாங்க அப்படின்னா நான் கிளம்பி வந்துடுவேன். அதுதான் என்னோடய இது. நான் இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விஜே வேலை பண்ணிகிட்டு இருக்கிறேன், எம்சி வேலை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, டப்பிங்கு எல்லாமே பண்ணிட்டுருக்கிறேன். வேலை கிடைக்கிறது தான் கஷ்டம். ஸோ அந்த வாய்ப்பு வந்து யூஸ் பண்ணிக்கணுன்றது தான் என்னோடய இது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது, பெரிய ஃபேமிலி இருக்குது, நம்ம அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதனால் எந்த வேலை கிடைச்சாலும் செய்யணும். ஸோ அதே மாதிரி நான் வந்து இது ஒரு வேலையாக தான் பார்க்குறேன். இது ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை.
அந்த வேலையில் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா அது தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆக்டர் ஒரு நடிகர்கள் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவுகள் இருக்கலாம். நீங்கள் ரசித்த பார்த்து கைதட்டின ஆக்டர் இருக்காங்க. அப்படி உங்க கூட நடிக்க ஆசைப்படுற ஆக்டர் நடிகர் யார்? எனக்கு வந்து விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார், அப்புறம் சிவகார்த்திகேயன், இவங்க கூடலாம் நடிக்கணும்னு ஆசை. சிவகார்த்திகேயன் பற்றி சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு இருக்கிற கான்வர்சேஷன் எப்படி இருக்குது? அவர் ஒரு 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 5 ஹீரோ தரவரிசையில் அவர் வந்துட்டார். இப்போ உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் எப்படி இருக்குது? சிவகார்த்திகேயன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் தான் எனக்கு வந்து அவர் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு வீடு பார்த்து கொடுத்தாரு. வீடு வாடகைக்கு அவர் தான் ரெக்கமெண்டே பண்ணார். ஃபஸ்ட்டு போனப்போ அவங்க வீடு கொடுக்கல. அவங்க தான் வந்து எனக்கு அந்த இடத்துல அவர் இருக்கிற பிளாக்லேயே இப்போ ஏ பிளாக்கில், அவர் டி பிளாக்னால் எனக்கு ஏ பிளாக்கில் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் புது வீடு கட்டினப்போ அங்கே போனார். அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வருவார். வரும்போது எனக்கு சொல்லுவாங்க, நான் அவர் போய் பார்ப்பேன். பேசிக்கலாக எங்களோட இருக்கிற கான்வர்சேஷன் பற்றி சினிமா பற்றி பேசவே மாட்டோம். அதனால தான் இன்னி வரைக்கும் நாங்கள் போய் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கோம். சினிமா பற்றி பேசவே மாட்டோம். இந்த நேருக்கு முன்னாடி புகழ்ந்துக்கிறது அது இது எதுவுமே கிடையாது. அதாவது நீங்கள் தான் அவரும் சொல்ல மாட்டார், நானும் சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். 2 பேரும் சில விஷயம் பேசிப்போம். என்ன விஷயம் பேசிப்போம்னா, கிரிக்கெட் எப்போ விளாட்லாம், பிரதர் ஒரு இடத்துல போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவார், என்ன அந்த கடைக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்பேன். இது பண்ணுற விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பாப்பா இருக்கும், அவங்க கூட விளாட்றது. அவர் நம்ம பசங்களாம் வந்துச்சுன்னா அவங்களோட பேசுகிறது, அவ்வளோதான். ரொம்ப ஜென்ரலாக ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்படி பேசிப்பாங்க, அது மாதிரி தான் நாங்கள் பேசிப்போம். அதனால தான் இது வரைக்கும் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கிறோம். நவரச திலகத்தோட டைரக்டர் பற்றி சொல்லுங்கள். காம்ரான் டைரக்டர் வந்து காம்ரான் சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் நேச்சுரலி ரொம்ப ஃபன்னியான ஒரு கை. நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அந்த ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்ககிட்ட தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்ஸ் அவர்கிட்ட நிறையவே இருக்கும். எல்லா விஷயத்துமே, ஈவன் ரொம்ப சோகமான மேட்டரையே கூட ஒரு காமெடி கலந்தே சொல்லுவார். ஈவன் திட்டுறதையுமே அப்படி தான் சொல்லுவார். ஸோ இந்த படமும் அப்படி தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். எல்லா சீனுமே ஜாலியாக இருக்கும், எல்லா டைலாக்குமே ஜாலியாக இருக்கும். ஈவன் சீரியஸான டைலாக்ஸில் கூட ஒரு லைட்டாக ஒரு ஹியூமர் வந்துட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இந்த படத்தில் காமெடி ட்ராக்ல எந்த அளவுக்கு இருக்கும்? முழுக்க காமெடி கலந்த படமாக? முழுக்க காமெடியில் நிறைய அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான், அந்த சீனு அதுக்கேற்ற மாதிரி தான். எதுவுமே வந்து அந்த ஸ்லாப் ஸ்டிக்காக இருக்காது. இது எல்லாமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களாகவும் அந்த கேரக்டருக்கு பேஸ்டான டைலாக்ஸ் தான் போட்டு பண்ணியிருக்காரு. நவரச திலகம் அப்படின்ற டைட்டில் வந்து கருணாகரனுக்கு ஆப்டான டைட்டிலா, மாகாப்பாக்கு ஆனந்த் ஆப்டான டைட்டிலா? உங்களுக்கு கூட ஆப்டான டைட்டில் தான், எனக்கு ஆப்டான டைட்டில் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே நவரச திலகங்கள் தான். எப்படி நடிப்போம் இல்லை? ஆஃபீஸில் ஒரு நடிப்பு, வீட்டில் ஒரு நடிப்பு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு நடிப்பு, அப்படி தான். இது யாருக்கும் தனியாக இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதான் நவரச திலகம். நவரச திலகம் வந்து எதை மாதிரியா ஒரு கதைக்களம்? சீரியஸாக ஒரு சீன் கூட இருக்காது, சீரியஸான ஒரு விஷயம் கூட இருக்காது. பட் அந்த காமெடியில் ஒரு நேர்மை இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி பேக்ரவுண்டில் காமெடி ஸ்கிரிப்ட் இது. நியாயமான காமெடியாக இருக்கும். ரெகுலராக ஸ்டாண்டப் காமெடி, ஒரு ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் சுச்சுவேஷன் காமெடி. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பேக்ரவுண்டுக்குள்ளே ஆர்டிஸ்ட் சீரியஸாக இருக்கும்போது ஆடியன்ஸ் ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான காமெடி ஃபிலிமாக இருக்கும். மாகாப்பாடன் எப்போவுமே படம் பண்ணும்போது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் எப்பவுமே ஒரு ஆப்டாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த படத்துலையும் கருணாகரன் வந்து அதுக்கு ஆப்டான கேரக்டராக இருந்துகிட்டு இருக்காது. அது எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தான் ஆல்ரெடி அவர் வந்து வலுக்கட்டாயமாக எனக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்ன வலியுறுத்து? கருணாகரன் சார் மாகாப்பா இல்லை, அதான் ஃபஸ்ட்டு நான் இந்த கதை பண்ணும்போதும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதும் இவர் தான் ஆர்டிஸ்ட்டும் யாரையும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு ஒரு நியூ ஃபேஸ் லெவலுக்கு தான் நான் பண்ணினேன். ஏன்னா முழுக்க கேரக்டரைசேஷன் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே யார் நடித்தாலுமே ஒரு நியாயமாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒன்று தோணுச்சு எனக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்டை தாண்டி ஒரு தேவை எனக்கு அதிகமாக இருந்தது. அது என்னென்னா, இந்த வாய் வச்சே பிஸ்னஸ் பண்ணுறது, வாய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்கிறது. அதில் ஆனந்த் கரெக்டாக இருந்தார். ஸோ அப்படி தான் நான் வந்து ஆனந்தை சூஸ் பண்ணேன். அப்படி தான் நான் அவர்கிட்ட மீட் பண்ணி கதை சொன்னேன். இந்த படத்தில் ஆனந்த் வந்து எந்த அளவுக்கு வேலை வாங்கினீங்க? அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைச்சார்? ஆனந்த வேலை வாங்குற அளவுக்கு அவர் ஒன்றும் கம்மியான ஆள் இல்லை. அவர் ஏதோ மாறு வேஷத்தில் போயிட்டு இதை கொரியன் லாங்குவேஜில் 2-3 படம் நடிச்சுட்டு வந்து அப்புறம் இங்கே ஆர்ஜே விஜேவா போய் சொல்லிட்டு இருக்காரோன்னு எனக்கு டவுட் வந்தது படம் முடியும் போது. என்னென்னா, டைலாக் சொல்லி கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் அப்படியெல்லாம் பண்ணிடலாம், அதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை. எல்லாமே சிங்கிள் டேக் தான். ஈவன் என்னென்னா, நான் ஒயிட் பேப்பரோட தான் ஷூட்டிங் போனேன். இந்த ஸ்கிரிப்டை ஒரு 30 பேர்கிட்ட 3 மணி நேரம் சொல்லியிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. ஃபுல் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதில் நடித்த சின்ன கேரக்டருக்கு கூட முழு கதை தெரியும். அதனால் ஸ்பாட்டில் போய்ட்டு டைலாக் பேப்பர் பார்த்து ரெடியாகி, அதுக்கெல்லாம் அவங்களும் தயாரில்லை, நானும் தயாரில்லை. அது அப்படியே ஈஸியாக போயிடுச்சு. மாகாப்பா ஆனந்தும் அப்படி தான்.
ஒரு நம்ம டைலாக் கேட்டு ரெடி ஆகி தான் நடிக்கணுங்கிற லெவல்லாம் இல்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. டான்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு படம் முடியுமா டவுட் வந்துச்சு, இவர் வந்து சும்மா இல்லை அப்படின்னு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு எப்படி சார் ஃபஸ்ட்டு தோணுச்சு? அதாவது நிறைய பேர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை பேர்கிட்ட இந்த கதை வந்து ஹீரோவாக வச்சு நீங்கள் சிந்திச்சு எழுதியிருக்கீங்க? இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப திருக்குறளாவது 2 வரி இருக்கும், இது 1 வரி தான். அந்த 1 வரியும் என் லைஃப்பில் நடந்த வரி. டீனேஜில் தாய் மாமா கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாண மண்டபத்தில் காலையில் ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. பொதுவாக பொண்ணு கோயில் மண்டபத்தில் அழகாக இருப்பாங்க. ஸோ அப்படி தான் அழகான பொண்ணு, சூப்பர் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஈவினிங் 5 o'clock லவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஊட்டியில் டூயட் போகிற அளவுக்கு. 5:30 தான் தெரிஞ்சது அது அத்தையோட தங்கச்சி அப்படின்னு. ஸோ அந்த பஸ்ஸில் கடைசி ரோவில் நான் மட்டும்தான் சீட்டு கடி உட்காந்துருந்தேன். அவ்வளவு கஷ்டமாக இருந்தது அப்போ. பட் அந்த கஷ்டம் இன்றைக்கி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டு ஒரு கதை பண்ணி படம் பண்ணலாம் அப்படிங்கும்போது சும்மா ஒரு கட் அண்ட் பேஸ்ட்டாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு பண்ண வேணாம் அப்படின்னு யோசிச்சப்போ இந்த லைன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இதில் இந்த ட்விஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ ஓகே, ஒய்ஃபே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லும்போது நல்லா இருந்தாங்க. ஸோ இதுதான் ரொம்ப லைட் லைன் இதுதான். ஸோ இது எவ்வளவு பிரளயத்தை உண்டு பண்ணுது. என்னால் முடியல அன்றைக்கி, ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது அத்தையோட தங்கச்சின்னு தெரிஞ்சு. காலையில் தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம். அப்படி தான் யோசித்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். ஸோ சீன் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு சீன் நம்பர் 1 கதை ஸ்டார்ட் ஆகிடும். ரோலிங் டைட்டில் எண்டு சீன் வரைக்கும் அந்த கதைக்கான சீன்ஸ் தான் இருக்கும், திரைக்கதைக்கான சம்பவங்கள் தான் இருக்கும். அப்படி தான் அமைஞ்சது. மாகாபா ஆனந்தும் சரி கருணாகரனும் சரி 2 பேரும் நகைச்சுவை கலைஞர்கள். இந்த படத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரியான நகைச்சுவை ட்ராக்லாம் இருக்கும்? முழுக்க முழுக்க நகைச்சுவை கலந்த படமாக இருக்குமா? கண்டிப்பாக. நான் வந்து ராஜ்கபூர் சார், பூபதி பாண்டியன் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கள் டைரக்டர் ராஜ்கபூர் சார்னு சொல்லுவார், பூபதியும் சொல்லுவார். என்னென்னா, ஒரு நடிகரை கூப்பிட்டு வச்சுட்டு பாஸ் ஏதாவது சொல்லுங்கள், இது என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம அந்த வாய்ப்பு இல்லாமல் நம்ம கெப்பாசிட்டியாக போய் நிற்கணும் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி தான் நான் பிளான் பண்ணேன். இதில் இதை குறைச்சிக்கலாம், இதை கம்மி பண்ணிக்கலாம், இந்த பேப்பரை கிழிச்சிடலாம், இந்த டைலாக் எடுத்துடலாங்கிற மாதிரி தான் நிறையா இருந்தது. ஸோ அவங்களுடைய டேலண்ட் என்னன்னு தெரியும், படம் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கோம். நான் மட்டும்தான் அதில் நியூ ஃபேஸ். இதில் நடித்த எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஆனந்த் என்ன, அவர்கிட்ட என்ன ப்ளஸ் என்னன்னு தெரியும், கருணாகரன் சார்கிட்ட என்ன ப்ளஸ்ன்னு தெரியும். நான் கருணாகரன் சார் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன் இந்த கதைக்குள்ளே அவர் வரணும் அப்படின்னு. ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டு அலங்காரம், சும்மா கூட வந்தான் மாப்பிள்ளை திவ்யாவை விட்டுறாத மச்சான் மறந்துடாத மச்சான் 2 டைலாக் பேசுகிற கேரக்டராக இருக்கக்கூடாது. ஸோ டைமிங் சென்ஸு தேவைப்பட்டுச்சு இந்த கதாபாத்திரம். அது கருணாகரன் சார் சூப்பராக இருந்தது. ஒரு சீனில் ஹீரோ சொல்லுவார், ஹீரோயினை பார்த்தோன்னே மச்சான் அவர் முடிவு பண்ணிட்டான் என்னென்னு, என் லைஃபையும் அந்த பொண்ணு கொடுத்துடலான் இருக்கேன். ஐயோ அப்படிம்பாரு. ஏன் இல்லை, ஐயா தான் கொஞ்சம் எழுத்து சொல்லிட்டேன். இது மாதிரி நிறைய இடங்களில் இருக்கும். அது ரொம்ப எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது அவர் கருணாகரன் சார் இந்த கேரக்டர் பண்ணனது. ஒரு படம் தயாரித்து வெளியிடல வந்து ரொம்ப பெரிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ ப்ரொடியூசர்கிட்ட நீங்கள் அந்த கதையை எடுத்துகிட்டு போகும்போது அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, இந்த படம் எந்த அளவு ரீச் ஆகும்ன்ட்டு அவர் நம்பினார்? அதுதாங்க கதை சொல்கிறதுலேயே ஒரு கதை இருக்குது இதில். ஏன்னா எனக்கு நான் அந்த ப்ரொடியூசரை மீட் பண்ணதே இல்லை. ஒரு நம்பர் கொடுத்தாங்க, சார் ப்ரொடியூசர் கதை கேட்டுட்ருக்காங்க, காமெடி ஸ்கிரிப்ட் கேட்குறாங்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அந்த நம்பர் பார்த்தா நீங்கள் சும்மா மிஸ்டு கால் கொடுங்க போதும் அப்படின்னாங்க. என்னங்க கதை சொல்கிறதுக்கு நான் மிஸ்டு கால் கொடுக்கணுமான்னு பார்த்தா அவர் வந்து டெக்ஸாஸில் இருக்கார் அப்படின்னாங்க. மிஸ் கால் கொடுத்தோன்னா கூப்பிட்டாங்க, சொல்லுங்கள் அது மாதிரி சார் நான் அது மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன், கதை கேட்குறீங்கன்னு. ஆமாம்மா நம்ம ஒரு நெக்ஸ்ட் மூவி பிளான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பர்மா பண்ணியிருந்தாங்க அவங்க. ஓகே சார் நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஃபோனில் சொல்கிறோம், அவங்க என்ன பொசிஷனில் இருப்பாங்க என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஜம்ப் பண்ணி ஓடினேன். ஏன் ஜம்ப் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே சொல்லுங்கள். நாங்கள் நம்ப மாட்டேங்க, 3.5 மணி நேரம், அவருக்கு அங்கே மிட் நைட்டு, எனக்கு இங்கே மதியம். ஸோ 3.5 hours ஃபுல் கதை கேட்டு முடிச்சோன்னே எனக்கு காதெல்லாம் புண்ணாயிடுச்சு. அது மாதிரி தான் அவருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படி சார் இருக்குன்னு கேட்டேன். ஒரு 2 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க, நான் தூங்கி எந்திரிச்சு கூப்பிட்றேன் அப்படின்னாரு. சரின்னு விட்டேன். கரெக்டாக 2 hours கழிச்சு கூப்பிட்டாரு. எக்ஸலண்ட், நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரியே இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னாரு. சார் ரூமுக்கு வந்துட்டேன், உடனே ஆஃபீஸ் போயிருந்தேன், மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுன்னாரு. அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் இடையில இங்கே வந்திருந்தார், இந்தியா வந்திருந்தார். நான் மட்டும்தான் அவரை பார்த்துருக்கேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் யாருமே பார்க்கல. ஏங்க அவர் எப்படி இருப்பார்னு ஒருத்தராக கேட்பாங்க. ஏன்னா ஹீரோட்ட பேசியிருக்காரு, கருணாகரன் சார்கிட்ட பேசியிருக்காரு, ஹீரோயின்ட்ட பேசியிருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோனில் தான் எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த கதை சொல்லி முடிச்சோன்னே ஒரு பட்ஜெட் இவ்வளோக்குள்ளே பண்ணிடலான்னு அவருக்குள்ளே ஒரு ஐடியா இருந்திருக்கும். நாங்களும் அப்படி தான் நினச்சோம். அதெல்லாம் தாண்டி எகிரிடுச்சு. ஆனால் அப்போ கூட ஒன்றுமே சொல்ல. எந்த அளவுக்கு நான் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிற மாதிரி தோணும்.
ஒரு முதல் பட இயக்குனர் ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஓடி போய் ரஷ் பார்த்து எப்படி வந்திருக்குன்னுலாம் பார்க்கணும்னு தோணும் இல்லையா? நான் வந்து 17 நாள் கழிச்சு தான் ரஷ் பார்த்தேன். ஏன் அப்படின்னா நான் என்ன கேட்டேனோ அது வந்தது. நான் நினச்ச ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஸோ நான் சொல்கிற டயலாக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அங்கே பேர் ஐயிலே பார்த்துட்டேன் நான் என்னுடைய சீன்ஸ் கரெக்டாக வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தால் தானே நம்ம ஐயோ நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி எடுத்துருக்கோம், அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலான்னு தோணும். 17 நாள் நான் பார்க்கவே இல்லை, ப்ரொடியூசரும் பார்க்கல. 18வது நாள் நான் 2 சீன் கட் பண்ணி அவருக்கு மெயில் பண்ணேன், பாருங்கள் சார்னு, என்கிட்ட என்ன கதை சொன்னீங்களோ அதை எடுத்திருக்கீங்க, அப்படியே பண்ணுங்கன்னார். ஸோ சுதர்சன் வெம்புட்டி அவருக்கு தான் நான் பெரிய நன்றி கடன் பண்ணிருக்கேன். Hi viewers, this is Srushti Dange. Please subscribe to Red Pix.